அண்மையில் தேசிய குடும்ப நல ஆய்வுகளை மேற்கொண்ட மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அது குறித்த அறிக்கையை வெளியிட்டது. இதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள புள்ளி விவரங்கள் அதிர்ச்சியை விதைத்துள்ளன. நாட்டில் 20 விழுக்காட்டிற்கும் அதிகமானோர் உடல் பருமன் பிரச்சனையோடு இருப்பதாக குறிப்பிடுகிறது அந்த புள்ளி விவரம். அதாவது நாடு முழுவதும் 24 விழுக்காடு பெண்களும் 23 விழுக்காடு ஆண்களும் உடல் பருமன் பிரச்சனையோடு இருப்பதாக கூறுகின்றன அந்த ஆய்வின் முடிவுகள். இந்த அளவிற்கு உடல் பருமன் பிரச்சனை இருக்கிறது என்றால் இதை தீர்க்க மருந்துகள் இல்லையா என்ற கேள்விகள் எழலாம். மருந்துகள் உள்ளன, சந்தையிலும் கிடைக்கின்றன. இந்த மருந்துகள் பொதுவாக இரும்புச்சத்து, இரத்த அழுத்தம், கொழுப்பு, நீரிழிவு எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் கட்டுப்படுத்த உதவுகிறது. வயிறு வெறுமையாக இருப்பது போன்ற உணர்வுக்கு தடையாக இருந்து நிறைவு பெறும் உணர்வை விரைந்து கொடுக்கின்றன. ஆனால் எடை குறைப்புக்கான மருந்துகள் இந்தியாவில் அதிக அளவில் விற்பதில்லை என்கின்றன மருந்து நிறுவனங்கள். அதற்கு 2 காரணங்கள் உள்ளன. முதல் காரணம் வாந்தி, மயக்கம், வயிறு மற்றும் குடல் கோளாறுகள் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படுவது. மருந்தை எடுத்து பழகிவிட்டு நிறுத்தினால் மீண்டும் எடை அதிகரிக்கும். மற்றொன்று, உடல் பருமன் மருந்துகளுக்காக மாதம் 15,000 ரூபாய் வரை செலவாகும். பக்க விளைவுகள் மற்றும் செலவுகள் காரணமாகவே உடல் பருமனுக்கான மருந்துகளை மக்கள் எடுத்துக் கொள்வதில்லை. உலக சுகாதார நிறுவனம் மேற்கொண்ட ஒரு கணக்கெடுப்பில் டென்மார்க்கில் எடை குறைப்புக்காக மருந்தை எடுத்துக் கொண்டவர்களில் 50 விழுக்காடு பேர் ஓராண்டுக்குள் மருந்தை நிறுத்திவிட்டது தெரியவந்தது. அப்படி என்றால் உடல் பருமன் பிரச்சனையை எப்படி தீர்ப்பது? உடல் எடையை குறைக்க மருந்துகளை எடுத்துக்கொள்வது மட்டுமே தீர்வு அல்ல. அவற்றை மட்டுமே நம்பி இருக்காமல் உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி ஆகியவற்றை நீடித்த மன உறுதியுடன் மேற்கொள்ள வேண்டும் என்கிறார்கள் மருத்துவர்கள். மருந்து என்பது உடல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு உதவிதான். ஆனால் உடல் நலம் ஒரே நாளில் கிடைத்து விடாது. அது ஒரு பயணம். வாழ்நாள் முழுவதும் தேகப்பயிற்சி செய்தே ஆக வேண்டும்.